நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க வாங்க. விஷயம் ஓகேன்னு தான் தோணுது. அம்மா சொல்றத கேட்டு அப்பா நம்புற மாதிரியே தெரியலையே. நம்புவாரு, இல்லனா நான் நம்ப வைப்பேன். என்னாச்சு? சுப்ரியா, உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இப்போ வேண்டாமா? ஜெயந்த், நீ இவளை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறதுதான் ரொம்ப நல்லது. எதுக்கு? வேணும்னா நானும் கூட வரேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடு இல்லையா? என்ன அசிங்கம்? நீங்க மாசமா இல்லாம என்ன பத்தீங்க? இல்லல்ல, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள பொண்ணு மாசமாயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாளைக்கு அசிங்கம் உனக்குதான். சூடு சொல்ற இல்லாத இவனுக்கெல்லாம் என்ன அசிங்கம் இருக்க போகுது? நீங்க பேக் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமானவங்க கூட என்னாலலாம் இருக்க முடியாது. எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்றது? எல்லார் மூஞ்சிய நான் எப்படி பாப்பேன்? நீங்க அவங்க மூஞ்செல்லாம் பார்க்க வேண்டாம், தரைய பார்த்து நடந்தா போதும். சும்மா இரு. பாருடா, நீ தேவையில்லாம பேசியாட்ட அடி வாங்க போற. இங்க பாரு விஜயா, ஒண்ணு இவன் வெளியே போனோம், இல்லாட்டி நான் வெளியே போறேன். இந்த கேவலமானவங்க கூட என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க உங்க தங்கச்சி கூட போய் தங்கணும். அதுக்கு ஒவ்வொரு காரணமா கண்டுபிடிக்கிறீங்க. ஓ, அப்ப நீயும் மாறி போயிட்டல? எனக்கு விருப்பம்லாம் இல்ல. இவ மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டதும் அப்படியே விடக்கூடாதுன்னு தோணுச்சு. நானும் ஒரு பொண்ணு தானே. நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு இங்க என்னப்பா நடந்தது? நான் அப்பாவை போறது அவ்வளவு பெரிய தப்பா? நீங்களும் ஒரு அப்பா தானப்பா? ஐயோ, இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐயோ, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கப்பா. டேய், உனக்கு அதெல்லாம் சொன்னா ஒண்ணும் புரியாதுடா. சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணதே தப்பு. இப்போ நினைச்சு பார்க்கவே முடியல. விஜயா, நீ என் மேல கோவப்படக்கூடாது. நான் இப்ப உடனே பத்மா வீட்டுக்கு போறேன். போக வேண்டாம்ல நான் சொல்லல. போறதா இருந்தா நீங்க ஒரே அடியே அங்கேயே போயிடுங்க. அப்புறம் பொண்டாட்டி பையனை சொல்லிட்டு இங்க திரும்ப வரக்கூடாது. பாயசம் சுப்ரியாவுக்கும் கொடு. தேங்க்யூ. தேங்க்யூ. பாயசம் எடுத்துட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஊத்தடி. இனிப்பு சாப்பிட்டு சந்தோஷப்படுற மாதிரியான காரியமா இங்க நடந்திருக்கு. நீ கொஞ்சம் நில்லு. குடிங்க. எனக்கு வேண்டாம். நீங்க கவலைப்படாம இருங்க. அவரு ரொம்ப பாவம், எங்கேயும் போக மாட்டாரு. நான் சொன்னா கேப்பாரு. எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்குது. அடுத்து பத்மஜா வீட்டுக்கு போகணும். ஏதாவது ஒரு கதை சொல்லி அங்கேயே தங்கணும். அப்புறம்தான் ஆரம்பிக்கணும். என்னங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்களே சொல்லுங்க. போதையெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். போதை தெளியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க. உனக்கு எவ்வளவு நாள் வாழணும்னு ஆசை இருக்கு? போற வரைக்கும் போட்டோம்.
அப்படி ஸ்பெஷலா எந்த ஒரு ஆசையும் இல்ல. டேய், இப்படியே போனா ரொம்ப நாளைக்கு தாங்காது. நான் தான் யாருக்கும் தேவையில்லையே. நான் போனா அப்படி என்ன நஷ்டம்? யார் அழ போறா? ஒரு பொண்ணு தானே உன்னை வேண்டான்னு சொன்னா, உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கும். நாங்க உன்னை வேண்டான்னு சொல்லல. ஏண்டா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களுக்குன்னு யார் இருக்கா? நீ எங்களை இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. இப்ப 2 பேரும் எங்கேயாவது போறீங்களா? கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா விடுங்க. மனோ, இது சரிப்பட்டு வராது. நீ குடிக்கிறத நிறுத்தணும். உன்னால உடனடியா அது முடியாதுன்னு தெரியும். அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. போதைக்கு அடிமையான நிறைய பேர் அவங்க சரிப்படுத்தி இருக்காங்க. நம்ம அங்க வரைக்கும் போலாம். நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். இதுக்காக நீ எங்க கூட வரணும். தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. நான் எங்கேயும் வரல. நான் குடிக்கிறது ஒரு பிடிவாதத்தோட தான். என் பிடிவாதம் போற வரைக்கும் நான் குடிப்பேன். அதுக்குள்ள நான் செத்து போயிட்டேனா செத்து போறேன். டேய், இப்ப என்னங்க பண்றது? அவனை கட்டாயப்படுத்தியாவது கூட்டிட்டு போகணும். ஹலோ, சுப்ரியாவோட அப்பா சேது தானே நீங்க? ஆமா. நான் அவ புருஷனோட அப்பா. என்ன கோபி சார்னு சொல்லுவாங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? இல்ல, நாங்களே அங்க வரணும் தான் இருந்தோம். ஆனா உங்க சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால. எதுக்காக இந்த கல்யாணத்தை நீங்க இவ்வளவு சீக்கிரமா நடத்துனீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க ஒருத்தர் விரும்பினாங்க. ஒத்துக்கலைனாலும் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை நடத்தி கொடுக்கலான்னு நினைச்சோம். ஆமா, உங்களுக்கு தான் தெரியும்ல மனோ விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு. உங்க பொண்ணு மாசமா இருந்திருக்கா. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை நடத்துறீங்க அதானே? சரியான ஆளுங்க நீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன, உண்மையதான் சொல்றேன். அது தன்னோட குழந்தை தான் என் பையன் அடிச்சு சொல்றான். யாருக்கு தெரியும்? கல்யாணமாயி இப்பதான் இங்க வந்திருக்கா, அதுக்குள்ள மாசமா இருக்கா. இந்த அசிங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு என்னால தாங்க முடியல. எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க. அதனால சீக்கிரமா உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போற வழியை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சுங்க? கோபி சார் தான் ஃபோன் பண்ணாரு. சுப்ரியா மாசமா இருக்காளாம். ஐயோ, பயப்பட வேண்டாம். ஜெயந்தனோட குழந்தை தான். அசிங்கமா போச்சு. கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு சொல்றாரு. நம்ம போய் அவளை இங்க கூட்டிட்டு வரணுமா? என்ன அசிங்கம்? கொஞ்சம் முன்னாடியே மாசமாயிட்டா, அதனால என்ன அசிங்கம்? அவளை கூட்டிட்டு வரலாம் 7 மாசத்துக்கு அப்புறம். இப்பெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏய், அவர் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. இது ஒரு அசிங்கமான விஷயம்தான். ரெண்டும் கணக்கு தான். பையன் இப்படி, பொண்ணு அப்படி. ச்சே. கூடாது. ஐயோ, போதும் போதும், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்பா, கொஞ்ச நேரம் நீ அம்மா கூட விளையாடு. ஓ, போய் கொஞ்ச நேரம் கூட விளையாடு. வாங்க விளையாடலாம். வாங்க. வேணாமோ, நாம அப்புறமா விளையாடலாம். எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. அம்மா, நீங்க பொய் சொல்றீங்க.
எனக்கு ஒரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நிஜமாவே தலைவலிக்குதா? அனு ஃபோன் பண்ணா. ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னொரு விதத்துல என் பொண்ண கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான் அந்த கடவுள். ஐயோ, கிரண் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். கிரணை ஏமாத்திட்டாங்களாம். அவனோட வீடையும் நிலத்தையும் அவனோட சித்தியும் அவளோட புருஷனும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களாம். கிரணோட வீடும் நிலமும் போயிடுச்சு. எல்லாமே அவன் கையை விட்டு போயிடுச்சு. அது எப்படி முடியும்? எல்லாமே அவன் பேர்ல தானே இருக்கு. ஆதாரம்லாம் அவன்கிட்ட இருக்கும்ல. இல்ல, அவங்க முன்னாடியே ஏமாத்திட்டாங்க. அது இப்பதான் அவனுக்கே தெரிய வந்திருக்கு. கிரணுக்கு சுயநினைவே இல்லாம இருந்தப்போ இதுக்காக தான் அவங்க கிரணுக்கு மெடிசன்ஸ் கொடுத்திருக்காங்களாம். எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க பாவம் என் பிள்ளைங்க. அவங்க 2 பேருமே நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்தும் அந்த வீடும். கிரணும் அனுவும் ரொம்ப கவலையா இருக்காங்க. வீடையும் நிலத்தையும் அடமானம் வச்சு புது கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். வேலையும் விட்டுட்டான். எதுக்கும் நாம 2 பேரும் அங்க போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க திரும்பவும் வாடகை வீட்டுல தான் இருக்காங்களா. சொத்தை திரும்ப அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி நாம அவங்கள தோக்க விடக்கூடாது. எல்லாம் நல்லா ஆகும்போது இப்படி ஒரு விஷயம் அவங்க விழுந்துடக்கூடாது. தைரியம் கொடுக்கணும். அவங்க கூட நிக்கணும். நாம போய் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அதான் நல்லது. இனிமே அவங்க இங்கேயே இருக்கட்டும். கிரண் அதுக்கு ஒத்துப்பானா? ஒத்துப்பா. நாம அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். அவங்க ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. நம்மளை தவிர அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? நாம சீக்கிரமாவே அவங்க 2 பேரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. இன்னும் இங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமாவே பத்மஜா ஆண்டி வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? என்னாச்சு என்னோட அழகிக்கு? நான் கூட இல்லாதது உனக்கு வருத்தமா இருக்கா? அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப கோபமா இருக்காரு. நான் இங்க இருந்து போலன்னா அவர் இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்றாரு. இவருக்கு வேற வேலையே இல்ல. இப்ப என்ன பண்றது? அப்பா போனா எல்லாரும் நம்மளதான் குறை சொல்லுவாங்க. அது வேணாம். நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போலாம். வாடகை வீட்டுக்கு போலாமா? நீ சொல்லு. இப்பவே நம்ம இங்க இருந்து போலாம். நம்ம வாடகை வீட்டுக்கு போனா அப்பாக்கு அம்மாக்கு நமக்கு எல்லாருக்குமே அசிங்கம். வீட்டுல சண்டை போட்டு நம்ம தனியா தங்கி இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம பத்மா ஆண்டி வீட்டுல போய் தங்கலாமா? அது அவங்களோட வீடெல்லாம் இல்லையே. அங்க போகணுமா? அனு அக்காவும் அவங்க புருஷனும் அங்க இல்லல்ல. நம்ம இப்ப அங்க தங்கினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அந்த வீட்டுல நம்ம அப்பாவுக்கு பங்கு இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்னா அந்த வீட்டுல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம அங்க தங்குறதுக்கு இப்படி யோசிக்கணும்? எனக்கு இங்க இருந்து போகணும்னு எந்த ஆசையும் இல்ல. அப்பா போறாருன்னு சொன்னதும் அதை விட நல்லது நம்ம போறதுன்னு தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன். சுப்ரியா, நீ சொல்றதும் சரிதான். எதுக்கு அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம அவருக்கு தொல்லையா நாம இங்க இருக்கணும்? என்ன சுப்ரியா? ஆமா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசி பாருங்க. எப்படியாவது ஒத்துக்க வச்சிருங்க. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நீங்க எடுத்த முடிவுன்னு சொல்லுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா ஒத்துப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டை அவங்களுக்கு மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மாவோட ஆசை அது.
ம் சரி பாப்போம். ம் இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் திருப்பி அடைய நம்மளால முடியும். இப்போ இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையா அனு? ஒரு 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 பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டேன் அனு நானு. நீங்க ஏங்க இப்படி டென்ஷனா சுத்திட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உலகத்துல ஒரு பொண்ணு மாசமாகிறது குத்தமா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? நீயே நினைச்சு பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மள அசிங்கப்படுத்த மாட்டாங்களா? ஓ, பழைய காலம்லாம் இல்லங்க. இது நியூ ஜெனரேஷன். ஏய், எப்படியோ குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சேன்னு சந்தோஷப்படுங்க. இங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அவ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னது இதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பொண்ணு நல்ல திறமைசாலி தான், அப்படிதானேங்க? ஓ, திறமைசாலி இல்ல, ரொம்ப திறமைசாலி. இல்லனா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அவங்க நம்ம குழந்தைங்க, அவங்க நம்ம சொல்றதான் கேட்பாங்கன்னு பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இல்லனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணுவாளா? பசங்களை நம்ப கூடாது. நம்மளை ஏமாத்துறது முதல்ல அவங்களா தான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம கோவப்படாதீங்க. எப்ப இருந்தாலும் இது நடக்க வேண்டியதானே. இது கொஞ்சம் முன்னாடியே நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஏய், நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்பவே போய் மாங்காவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வாங்க. நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாங்காய் இப்போ எங்க கிடைக்கும்னு தெரியலையே. இன்னும் சீசன் ஆரம்பிக்கல. நான் வரவா? நீங்க இப்ப என்னதான் சொல்றீங்க? நாம இப்பவே போறோம். நீ அவளுக்கு முதல்ல போன் பண்ணு. அந்த பைத்தியக்காரன் கூட ஊர் சுத்த போயிருப்பா. வீட்ல இருந்தா நம்ம போய் பார்க்கலாம். உங்க மாப்பிள்ளைய நீங்க தெளிவில்லைன்னு சொல்ல வரீங்க. இங்க பாருங்க, அவனுக்கு இது தெரிஞ்சா. இங்க பாரு சீதா, நீ போன் பண்ணு. ஹலோ அம்மா. ஏண்டி, நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? என்ன திருட்டு குட்டி, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறியா? உங்க மாமனார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு.
அவரு ரொம்ப கோவமா பேசினாரு. உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? நீ நீ இவ்ளோ சீக்கிரம் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ கடவுளே, மாட்டிக்கிட்டனே. இங்க பாரு, நாங்க உனக்காக மாங்காய் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு பார்க்க வரோம். நீ வீட்ல தான் இருக்கியா இல்ல அந்த இருக்க? அச்சோ, இல்ல உன் புருஷன் கூட நீ வெளியே எங்கேயாவது போயிருக்கியா? நீங்க 2 பேரும் இங்க வர வேண்டாம். நான் மாசமாலாம் இல்ல. அவர் அப்பா அம்மாவை ஏமாத்துறதுக்காக சும்மா நாங்க நடிச்சோம். ஐயோ கடவுளே, நீங்க இப்போதைக்கு இது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் இந்த வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்தது ஒரு நோக்கத்தோட தான். இது மாதிரி நிறைய போய் சொல்ல வேண்டியது வரும்னா. முதல்ல நான் வந்த விஷயம் முடியட்டும், அப்புறம் உங்களுக்கு ஒரு பேரு குழந்தை பெத்து தரேன். ஓகே? மாங்காய் ஸ்வீட்டுன்னு எதுவுமே வாங்க வேண்டாங்க. அவ மாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கள ஏமாத்துறதுக்காக சும்மா பொய் சொன்னாலாம். அவளோட ஒரு பொய். இங்க ஒரு பழைய துப்பாக்கி இருக்கு, ஆனா அது இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா என்ன நானே சுட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அசிங்கம். இப்பவே போணுமா? சீக்கிரம் போங்க போங்க. அம்மா, என்ன சுப்ரியா, டயர்டா இருக்க? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாமா. அப்பா இப்படி நடந்துக்கிறதுனால தான் அவ இப்படிலாம் கவலையா இருக்கா. அப்பாவுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் தான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னனே. உங்க 2 பேரும் மேல இருக்கிற கோபத்தை விடணும், உங்க மேல பாசமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்ததும் நான் அப்படியெல்லாம் பேசினது வீட்டுக்குள்ள வர்றதுக்காக தான். இல்லாம நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல. அது எனக்கு நல்லா புரியுதுமா. நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்க இங்க இருந்தா அப்பா இங்க இருந்து போறேன்னு சொல்றாரு. என்கிட்ட தனியாவும் பேசினாரு. அப்படி போனா தப்பு பூரா நான் பண்ணதா ஆயிடும். எல்லாருமே ஏன் மேலதான் குறை சொல்லுவாங்க. அது நிஜம்தான். அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். எங்களுக்காக அவர் அசிங்கப்படவும் வேண்டாம். சீக்கிரமா மாசமானது அசிங்கமா இருக்குன்னு தானே அவர் சொன்னாரு. அதனால நான் இவர்கிட்ட சொன்னேன் இங்க இருந்து போயிடலான்னு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.